நீங்க ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஆமா, சோமையா மாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க அண்ணன் பையன் ஆகாஷ் என் பேரு. ஓய், எனக்கு சகல வித்தையும் கத்து கொடுத்த சோமையா மாஸ்டரோட அண்ணே மகனா நீ. இப்ப நம்ம 2 பேரும் தோஸ்து. செம்மடா. இத கேள, என்னோட பேரு திருவெங்கடம். நான் ஆக்சுவலி அது என்னன்னா, நான் தான் இந்த ஊர்லயே. ஏ மனோ, ஏய் ஏன்டா இப்படி ஓடி வர? என்னாச்சு? இவன் எங்க எல்லாரையும் போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இங்க பாருங்க, இவன் அப்படிப்பட்டவன் இல்ல. போன குடுறா. வேணாடா. குட்ரா, இந்தாங்க பாருங்க. நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்ப திருப்பி கொடுங்க. இதுல ஏதாவது இருந்ததுன்னா என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க. சரியா? அப்படியா? அப்படினா பாத்துட்டு கொடுக்கற விடு. நைட்ல பாக்குறதுக்கு 2 படம் வச்சிருக்கேன் பாருங்க. உனக்கு இருக்குடா டேய். அக்கா போ. அவங்களோட போட்டோ உனக்கு எதுக்குடா? நிச்சயமா திரும்ப கொடுத்துருவாங்களா? சரி விடு, கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம முதல்ல வீட்டுக்கு போயிட்டு முகத்தை காமிச்சு அட்டண்டன்ஸை போட்டுட்டு கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வீட்டுல இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படியும் உங்க வீட்டுல தானே செட்டில் ஆக போறேன். யாரா அவ முட்டை பண்ற மாதிரி இருக்கா? பாத்துடா, முழுங்கிட போறான். என்னது மோல் அடிச்சிட்டு வராங்க? ஓ அதுவா, இன்னைக்கு நம்ம ஊர்ல கம்பு சுத்துற போட்டி இருக்கு. உனக்கு கம்பு சுத்துறதுனா என்னன்னு தெரியுமா? நம்ம பாரம்பரிய விளையாட்டுல ஒண்ணுன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி கொஞ்சம் தெரியும். வெறும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இன்னைக்கு நீ கண்ணால பார்க்க போறவா இன்னும் சூப்பரா இருக்கும். என்னப்பா ஆகாஷ், நீயும் ஒரு கை பாக்குறியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு அதை பத்தி மட்டும் தான் தெரியும், விளையாடலாம் தெரியாது. கம்பு சுத்துறதுனா பீஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி நினைச்சியா? ஓ என்ன சித்தி, காலையிலேயே பொங்கலா? ஏண்டா டேய், எப்பவும் சாப்பாட்டுல தான் உனக்கு நினைப்பா? ஓ மாஸ்டர், காலை வணக்கம். என்னப்பா எப்படி இருக்க? அது சரி, நீங்க யாரும் சிலம்பாட்டம் பாக்குறதுக்கு வரல? ஆட வருஷம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இவளும் வேண்டான்னு சொன்னா. என்னாச்சுப்பா? என்ன சித்தி, நம்ம ஆகாஷ் ஒரு சிலம்பாட்டம் ஒண்ணு ஆடினாம் பாருங்க. என்னமா சுத்துறான் நம்ம பையன். நம்ம எம்டி சங்கரே ஒரு நிமிஷம் ஆடிட்டாருன்னா பாத்துக்கங்க. நம்ம ஆகாஷ் கொடுத்த ஒவ்வொரு பஞ்சும் இடி மாதிரி விழுந்துச்சு. இன்னைக்கு நான் வராம போயிட்டனே. இந்தப்பா உன் ஃப்ரெண்டோட மொபைல் பக்கத்து வீட்டு மாதவி அம்மா கொடுத்தாங்க. அப்பா, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அண்ணா உன் பேரை சொன்னதால தான் இவனுங்களை விட்டேன்னு, இல்லனா அவனுங்க கதை அவ்வளவுதான் சொன்னாங்கப்பா. இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டியா என் பேருக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்குன்னு? அண்ணன் சிங்கிள் ட்ராக்ல ட்ரெயின் ஓட்டுறேன்னு சொல்றேன், தங்கச்சி சிங்கிள் ட்ராக்லாம் தேவையில்லை, டைரக்டா ரோட்ல ஓட்டிக்கிறேன்னு சொல்றேன். ஏய், கூப்பிடவா பக்கத்து வீட்டு மாதவி அம்மாவா? ராதா. ஏய், கால் மீ அக்கா. அக்காவா? அக்கா, ஏன்க்கா இவ்வளவு மேக்கப்? யாரு கல்யாணம்? இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையா, கோவில்ல இன்னைக்கு தீப திருவிழா நடக்குது, அதனாலதான் கொஞ்சமா மேக்கப் போட்டேன். அவ்வளவுதானா? சரி கிளம்பு. டே ஆகாஷ், இத்தனை நாளா நான் இந்த நாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு அதை பார்க்கலாம்டா. இந்த கிராமத்துல கிளிய கூட்ட விட்டு வர்றதே கஷ்டம், அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு சாயங்காலம் தீப திருவிழாக்கு வர்றாங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் இந்த கண்ணுகளுக்கு புல் மீல்ஸ். என்ன பாத்துட்டு இருக்காங்க? ஏ அக்கா, கோவிலுக்கு வந்திருந்தாங்கல்ல, யார் அது? என்னமோ அண்ணா இவ்ளோ மரியாதை கொடுக்கற. அவ பேரு ஜோதி, நம்ம ஊரு பண்ணையார் இருக்கார்ல அவரோட பொண்ணு. ஜோதி பேர் நல்லா இருக்குல்ல? அவளும் நல்லா இருக்கா. டேய் அண்ணா, கோயிலுக்கு போய் சாமியை பார்த்து கும்பிட சொன்ன பொண்ணுங்களை பார்த்துட்டு இருந்தியா நீ? அவ யாரு கூடயும் பழகவே மாட்டா, அவ்வளவு ஏன் யாரு கூடவும் பேச கூட மாட்டா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசினது இல்ல. கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு, பாவம் பேச்ச கொடுக்காம விட்டுட்டாரு. ஐயோ, அவ ஊமை இல்ல, அதிகமா யார்கிட்டயும் பேச மாட்டான்னு சொன்ன.
நீ அங்கேயே பார்த்து கண்டினியூ பண்ணு. நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஓய், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். வயித்தறிச்சல்லாம் இல்ல, சின்ன பொறாமை தான். சாயங்காலம் எப்படியும் வாடிடுவோன்னு தெரிஞ்சும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் கட்டாயத்துக்காக சிரிக்கிறேன். நீங்க தான் சரி. சாமி கோயில்லயும் இருப்பீங்க, பொண்ணுங்க தலையிலயும் இருப்பீங்க. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்களும் வீசுற காத்தோட எவ்வளவு நாள் தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க? ஆமா தானே? பாரு, உன்னோட தேனி ஃப்ரெண்ட்ஸும் வண்டு ஃப்ரெண்ட்ஸும் நான் எப்ப போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு வரேன். நீங்க எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ? அந்த அழகான பொண்ணு உங்ககிட்ட எப்படிலாம் பேசுறா. தங்கச்சி கிட்ட பேசும்போது தப்பா நினைச்சிட்டோமே. இந்த அழகான பொண்ணுக்கு போய் பேச்சே வராதுன்னு. குரங்கு ஆ ஆ குரங்கு ஆ. எங்கடா போயிட்டா? எங்க போனா? திரும்ப மிஸ் ஆயிட்டாளே.